ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சுக்கலாம். அப்படியாக இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் தீர்றதுக்காக நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் தான். அதனால் முதல் செவ்வாய்க்கிழமையே நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆதிசக்தி அப்படின்னு அழைக்கப்படுகிற பராசக்தி தாயார் தான் ஒரு ரூபங்களாக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதாவது சமயபுரத்து மாரியம்மன், அகிலாண்ட பரமேஸ்வரி, அதே மாதிரியே பாலாம்பிகை, லலிதாம்பிகை அப்படின்னு. கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான தினம் அப்படின்னா அது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தான். அன்றைய தினத்தில் நம்ம வாங்கிய தொகையில் ஒரு சிறு பகுதியை நம்ம அடைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமாக அடையும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை தான். இந்த உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே கடனே இல்லாத சூழ்நிலை உருவாகும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோடைய பெரிய பிரச்சனை கடன் தாங்க. கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றதுனால தான். அதனால தான் முதல் செவ்வாய்க்கிழமையே இந்த கடன் அடைக்கிறதுக்கான வழிபாட்டு முறையை இந்த ஆடி மாதத்தில் நம்ம செஞ்சிடறது ரொம்ப சிறப்பு. இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம். பணம் பொன் பொருளை அள்ளித்தருபவள் மகாலட்சுமி தாயார். அதனால் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தது அப்படின்னா எடுத்து பன்னீரை வச்சு நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க. வாசனை நிறைந்த பூக்களான குண்டுமல்லி, முல்லைப்பூ, பன்னீர் ரோஸ் இதை பயன்படுத்திக்கலாம். கிடைக்காதவங்க நம்ம செம்பருத்தி பூக்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூக்களில் நீங்கள் நான் ஃபோட்டோவில் காட்டியிருக்க மாதிரி வேப்பிலை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்றனால வேப்பிலையும் மஞ்சளும் கண்டிப்பாக இருக்கணும். ஃபோட்டோ இல்லை வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாலால் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வச்சு பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க. அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. பால் பாயாசம், பருப்பு பாயாசம், கற்கண்டு சாதம், இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. முடியாதவங்க வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் தூவி நெய் விட்டு வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பழங்கள், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு நீங்கள் நிவேதனம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தீப தூப ஆராதனை காட்டி மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. எங்களுடைய கடன் சீக்கிரமாக தீரணும், அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். ரொம்ப நல்லது. இது வீட்டில் எளிமையான முறையில் செய்யக்கூடிய பூஜை. இந்த பூஜையை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். முடியாதவங்க 11 மணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதில் ராகு காலம், யமகண்டம் அந்த நேரத்தை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வழிபடுற முறையை பார்த்தாச்சு. இப்போ கோயிலில் போய் வழிபடணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அங்கேயே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போய் அங்கேயே பொங்கல் வச்சு அங்கே இருக்க அம்பாளுக்கு நீங்கள் பொங்கல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பொங்கலை அங்கே வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான சூழ்நிலை இடம் இல்லை அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் பொங்கல் செஞ்சு வீட்டில் சாமி படைச்சிட்டு வீட்டிலே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பொங்கலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஆக மொத்தம் அன்றைய தினத்தில் நம்ம பக்தர்களுக்கு, அதாவது நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு இந்த பொங்கலை நம்ம வழங்குறது ரொம்ப நல்லது. யாருக்குமே கொடுக்க முடியல அப்படின்னா காக்கை குருவிகளுக்கு நம்ம இந்த பொங்கலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தம் தானம் அன்றைய தினத்தில் செய்யறது ரொம்ப நல்லது. இப்போது வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோயிலில் போய் வழிபடணும் அப்படின்றவங்க எப்படி செய்யணும் பார்த்தாச்சு. எப்போவுமே ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த தினத்தில் மந்திரங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம கடன் தீரணும்ன்ற வழிபாடு செய்கிறனால அன்றைய தினத்தில் கனகதரா சோஸ்திரம், அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பாடல்கள் நமக்கு நெட்லேயே அவைலபிள் இருக்குது. ஒருவேளை அந்த பாடல்கள் படிக்க முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. பூக்களால் 108 முறை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. பூஜை அறையில் ஒரு 9 முறை உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். 108 முறையும் பூஜை அறையிலே சொல்ல முடியுதுன்னா சொல்லலாம். இல்லை வேலை இருக்குது அப்படின்றவங்க 9 முறை பூஜை அறையில் சொல்லிவிட்டு நம்ம வேலை செய்யும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு
108 முறை உச்சரிக்கிறது நல்லது. இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கடன் வாங்கினவங்களுக்காக ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ நீங்கள் தனியாக எடுத்து ஒரு உண்டியலில் சேகரிச்சுட்டு வாங்க. இப்படியே சேகரித்து வந்த பணங்களை நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் வாங்கினவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கப்புறம் தொடர்ச்சியாக கடன் வந்து தானாக அடைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வழியை மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வழிபாட்டு முறைகள் பற்றி பார்த்தாச்சு. அன்றைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்திருச்சு நம்ம குளிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு தலைக்கு குளிக்கிறது அன்றைய தினத்தில் ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நம்ம முகத்துக்கு மஞ்சள் பூசுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில். ஒரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ச்சியாக நாங்கள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்றவங்க இந்த வழிபாட்டோடு சேர்த்து முருகனையும் அன்றைய தினத்தில் வழிபாட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை அப்படின்றனால முருகனுக்காகவே அந்த தினத்தில் ஒதுக்கிட்டு அன்றையும் வழிபாடு செஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம். நான் இந்த பூஜையில் வேலையும் சேர்த்து தான் வழிபாடு செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் வேல் வச்சுருக்கீங்க, முருகனோட விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி அவங்களையும் இந்த வழிபாடோடு நம்ம சேர்த்தே வழிபடலாம். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிகப்பு நிற கயிறை நம்ம கைகளில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. சிகப்பு நிற கயிறு இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் வந்து நல்லா குங்குமம் தடவி கயிறு கட்டிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை கயிறு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கயிறை நீங்கள் வந்து 3, 5 அப்படின்ற எண்ணிக்கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி 4 கயிறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4 கயிறு நல்லா குங்குமம் தடவி உங்கள் பூஜையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பூஜையில் வைக்க முடிகிறவங்க வீட்டிலே வச்சுக்கலாம். இல்லை கோவிலில் போய் கொடுத்து அம்மனுடைய பாதங்களில் வச்சு அந்த கயிறை வந்து நம்ம கைகளில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கயிறை எத்தனை நாட்கள் கட்டிக்கலாம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம கட்டிக்கலாம். நடுவில் வந்து தண்ணி பட்டு கயிறு அருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த கயிறை வந்து நம்ம நீர்நிலைகள்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செடி கொடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இந்த கயிறை போட்டுடலாம். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கோயில்களில் பல பூஜைகள் செஞ்சிட்டே இருக்கனால அந்த இடம் பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடத்துக்கு நம்மளும் போகிறனால அந்த அலைகள் வந்து நம்ம மேலேயும் படுறனால நம்மளுடைய உடம்பும் மனசும் தூய்மையாகவும் நோய்கள்லாம் அகலும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மனுக்கு எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் அதில் ஒரு இலை வந்து வேப்பிலையை வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.